காமிச்சேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா முகலாய் சிக்கன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம முகலாய் சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆனியனை இந்த மாதிரி டார்க்கா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் இல்ல மெயின். அப்ப நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை 3 ஏலக்காய் போல எடுத்திருக்கேன். 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கறியை மேரினேட் பண்ணிக்க போறோம். மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கறியை மேரினேட் பண்ணிக்க போறோம். அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இது சும்மா சிக்கன்ல நமக்கு உரப்பு ஏறணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். டேஸ்ட் கொஞ்சம் லைட்டா ஏறணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு இந்த ஊற வச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு லைட்டா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்போ நான் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கிரேவி இது கொஞ்சம் திக் ப்ரௌனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கலரு. மற்றபடி நம்ம எதுவுமே சேர்க்க போறதில்ல. ஓகே, இப்போ கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்தாச்சு. கழிச்சு இந்த இடத்துல நான் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இதுல நான் இந்த பேஸ்ட்ல எந்த மசாலாவும் சேர்க்கல. நான் சிக்கன்ல தான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கிரேவிக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுல நான் வெறும் மிளகாய் இஞ்சி பூண்டு இது மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா இந்த ஆயிலே ஒரு 6 மினிட்ஸ் நம்ம சுண்டை வதக்கி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க. இது நல்லா சுண்டி வரணும். நல்லா ட்ரையா ஆகும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதுலயே நல்ல ஸ்மெல் வருது. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சா. நல்லா பச்சை வாடை போகணும். அந்த மசாலா பச்சை வாடைலாம் போனாதான் அந்த சிக்கன் ஃபிளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க வேண்டாம்.
அதுக்கு மேலே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தனியாக இப்போ வந்து உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வந்து நல்லா கலந்துருச்சு. இதை வந்து 10 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மசாலாலாம் வந்து பச்சை வாடை போகணும். அதுக்காக வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து மூடி வைக்க போகிறேன். கிரேவி திக்கானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் த மூடியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல டெக்ஸ்சரும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகி கூட சாப்பிட்லாம். எனக்கு இந்த அளவு போதும். ஸோ நான் இதோட முடிச்சுட்டேன். பாருங்க கறியெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம வேறு வெசலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சரான திக்கான முகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.